இயற்கைக்கே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அதெல்லாம் மழை வருது. அதெல்லாம் நீங்களும் வீட்டுக்கு ஒரு பனைமரமா பனம்பழம் சுட்டு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் இதுல காத்தாடி செய்யறது. வணக்கம், செய்திப்பாளர் எஸ் சுருதிவர்மா, பண்டாரசிட்டிப்பட்டி ரெவா ட்ரஸ்ட். நாங்கள் எப்படி நடுறதுன்னு அது நாங்கள் ஒரு முறையில் வந்து நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் இது பண்ணிக்கலாம். கமான்கள். இப்போ வந்து அந்த அண்ணா குழி பறிச்சிட்டாரு. இப்போ அந்த அண்ணா வந்து குழி இப்படி வச்சா வராது, தலையில வச்சா இதில் வந்து ஈரப்பதம் இருக்கு. இது வந்து சேமிச்சு வச்சுக்கும். அதனால இப்படி நம்ம மண்ணெல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சிடறோம். வாய்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தாய்மண், ஃபர்ஸ்ட் வந்து விவசாயினாவே தாய்மண். ஃபர்ஸ்ட் தாய்மண் இப்படி போட்டு மழை இலை வந்துச்சுன்னா அந்த பிரிச்சன்ல அந்த இதில் வந்து தண்ணி சேமிச்சு வச்சு அது வளர்ந்துருக்கும். வந்து பனைமரம் நட்டு முடிச்சிட்டோம். இப்போ அது இவங்களாம் யாரு, இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அது வந்து இப்போ நம்ம வந்து சார் ரெவா ட்ரஸ்ட்னா என்ன சொல்லுங்க, மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ரூரல் எஜுகேஷன் உமன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுருக்குமா ரிவார்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மழைக்காலம்ன்றதுனால மழைக்காலம், அது இல்லாமல் பனைமரம் வந்து விழும் காலம். அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி இங்கே கோமல்லாபுரம் பேரூராட்சி உட்பட்ட பில்பருத்தி கிராமத்தில் இருக்கிற ஏரியில் ஒரு 250 விதைகள் நடுறதுக்கான பிளான் பண்ணி ஒரு 10-15 நம்ம வாலண்டியர்ஸோட வந்து இப்போ நட்டுட்டு இருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக நல்லிணக்க நிகழ்வுகள் மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ண போகிறோம். அதற்கு மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க. பனை மரங்களே அழிவு பாதையில் இருக்குது. ஸோ அதை மீட்டெடுக்கிற ஒரு சின்ன முயற்சி தான். அதை நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 5 ஆண்டுக்குள் ஒரு 10,000 பனை விதைகளை நட்டு இந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பனை விதை புரட்சி செய்வோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணதுதான். விதைப்போம், மழை நீரை சேகரிப்போம்.